friends, welcome to hometown flavors. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை. நாங்க சாமிக்கு பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாம்னு இருக்கோம். அது இதுவரைக்கும் நாங்க செஞ்சதுல தேச மங்கையர்கரசி மேடம் ஆத்ம ஞான மையம்ங்கற vlogல சொன்னாங்க. அவங்க பூஜை செய்யற முறையை பார்த்துட்டு தான் நானும் செய்யலாம்னு ரொம்ப விருப்பப்பட்டு இதை செய்யறேன். தேச மங்கையர்கரசி மேடம்க்கு இதன் மூலமா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. வாசல்ல கோலம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஃப்ரைடே ஆனால் இந்த மாதிரி தான் கோலம் போடுவேன். இப்போ 2-3 இடத்துல போடணுங்கிறதுனால சின்ன கோலமாக போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்களா? எங்கள் வீட்டு பூஜை அலமாரி பாருங்கள். இதெல்லாம் வியாழக்கிழமையே நான் எல்லாம் படமெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாதம் செய்கிறதெல்லாம் காலையிலேயே சீக்கிரமாக செஞ்சுட்டேன் படப்படன்னு. இது கலவை சாதம் தானே, அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் பாருங்கள் செஞ்சுருக்கேன். இது தேங்காய் சாதம், இது புளியோதரை, இது சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இது பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கேன். தயிர் சாதம் தாளிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தாளிக்கலை. இது ப்ரௌன் சுண்டல், மெதுவடை. பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் தான் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கும். நாம் போகணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ இந்த சமயம்தான் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் வீட்லேயே நம்ம கும்பிட்றதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பிடுவோம். அத்திவரதர் கோயில் போயிருந்தப்போ அங்கே கோயிலில் கொடுத்த படம் தான் இந்த படம். இதை நாங்கள் ஃப்ரேம் போட்டு இப்போ வச்சுருக்கோம். துளசி மாலை போட்டிருக்கோம். மகாலட்சுமிக்கு உகந்த நெல்லிக்காய் வச்சுருக்கோம். பெரிய நெல்லிக்காவும் எங்கள் மரத்தில் காய்ச்ச அரை நெல்லிக்காய் வச்சுருக்கோம். செம்பில் பச்சரிசி போட்டு பூ சுற்றி விட்டுருக்கோம். இன்னொரு செம்பில் தண்ணி ஊற்றி அதில் பச்சைக்கால் பூரம், ஏலக்காய், லவங்கம் 2 இதெல்லாம் போட்டிருக்கோம். விளக்கு வெள்ளிக்கிழமையே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளக்கு 2 பக்கமும் விளக்கு வச்சு அதை 5 முக திரி ஏற்றி வச்சுருக்கோம். மல்லி எங்கள் மரத்து பூவே பெரிய மாலையாக கோத்து வச்சுருக்கோம் பாருங்கள். மால் திருமுகத்துக்கு எலுமிச்சை சாதம், கிரீடத்துக்கு புளியோதரை, காதுக்கு தேங்காய் சாதம் வச்சுருக்கோம். அப்புறம் ஆரத்துக்கு ப்ரௌன் சுண்டலும் வடையும் வச்சுருக்கோம். இதுக்கு சக்கரை பொங்கலும் 4 பக்கம் மெதுவடை வச்சுருக்கோம். சங்குக்கு தயிர் சாதமும் 4 பக்கம் வடை வச்சுருக்கோம். நாமத்துக்கு தயிர் சாதம், செந்தூரத்துக்கு வரமிளகாய் வச்சுருக்கோம். ஐப்ரோக்கும் வரமிளகாய், மூக்கு வரமிளகாய் வச்சுருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் சின்ன மிளகாவை பார்த்தா அது இல்லை, அதனால் பெரிய மிளகாவாக வச்சுருக்கோம். கண்ணுக்கு கிரேப்ஸு வச்சுருக்கோம். குண்டலத்துக்கும் கிரேப்ஸு. ஐப்ரோக்கு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். நான் மாற்றி சொல்லிட்டேன். பெருமாளுக்கு சாம்பிராணி காட்டிட்டு கீழே வைக்கிறேன். பெருமாள் திருமுகத்தில் தாடையில் பச்சை கற்பூரம் வச்சுருக்கோம். பெருமாளுக்கு தீபாராதனை காட்டுறோம். துளசி மாடை வெளியே வச்சுருக்கோம், அதுக்கும் காட்டுறோம். டெய்லியுமே நாங்கள் கற்பூரம் காட்டுவோம். எல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே இன்ட்ரெஸ்ட்டு. எப்படி செய்வீங்க ஆண்டி, எப்படி செய்வீங்க, இப்போ ஃபேஸ் எல்லாம் வர்ற மாதிரி அப்படின்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் செஞ்சோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தேன். எல்லாருமே வீட்டில் படிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. சனிக்கிழமை 3வது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் மேடம் விலாகு. இல்லைன்னா 3rd வாரமே நாங்கள் செஞ்சுருப்போம். இந்த முறை செஞ்சதில் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ நெக்ஸ்ட் இயரில் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம். குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த குழந்தைங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.